Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்பவே சூப்பர் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செப்பு தவளை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது இதோட கலர் வந்து நம்ம ஃபேட் ஆகிடும். நிறைய பேர் வந்து இதை வாஷ் பண்ணுறதுக்கு வந்து தனியாக லெமனு, வினிகர், சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுவீங்க. பட் அதை விட ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் எப்படி சிம்பிளாக இதை தேய்ச்சி கழுவலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபேட் ஆகிடும். நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் போல் தண்ணியை ஊற்றி இதை யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி கலரில் ஃபேட் ஆகிடும். ஸோ இதை யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆகுறது. ஸோ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம 2 ஐட்டம் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையானது வந்து லெமன். ஸோ இது வந்து நம்ம நல்ல லெமன் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. ஸோ லெமன் வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 2 கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நார் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ தேங்காய் உரிக்கும்போது ஸோ அது இல்லாதவங்க நீங்கள் நார்மல் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம், சாஃப்ட் ஸ்டப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெமன் மட்டும் நம்ம வந்து இந்த தவளையில் ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா கோட் பண்ணிடணும். இந்த லெமன் ஜூஸ் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும் இந்த தவளை ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த கரை இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. லெமன் வந்து நல்லா இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெமன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ ஒரு லெமன் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ தவளையோட கழுத்து பகுதியிலையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம லெமன் வந்து நல்லா கோட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த லெமன் ஜூஸ் போட்டு நல்லா தேய்ச்சாச்சு நம்ம அந்த லெமனை வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சபீனா. ஒன்று வந்து நம்ம லெமனை போட்டு தேய்ச்சோம். இப்போ அடுத்து இந்த சபீனாவை போட்டு இந்த தென்னை நாரை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஸோ லெமன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் ஆயிருக்கும். ஸோ இந்த சபீனா வந்து ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக சூப்பராக தேய்ச்சி முடிச்சாச்சு. பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட செப்பு தவளை வந்து நீட்டாக க்ளீனாக ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா எப்படி பளபளன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் ட்ரை பண்ணலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு காப்பர் வெஸ்ஸில் எவ்வளோக்கு சிம்பிளாக எப்படி க்ளீன் பண்ண முடியுன்றதை பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.